எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்துல நிறைய குட்டி குட்டி கதைகள் இருக்குங்க. அந்த கதைகள் மூலியமா மிகப்பெரிய ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கறதுனால நமக்கு புண்ணியமும் வரும். அதை நம்ம கேட்கணும்னாலே ஏதோ நல்லது செஞ்சிருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். அப்படியான ஒரு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மகாபாரத போர் ரொம்ப தீவிரமா இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்குங்க. அப்ப கிருஷ்ணரை சந்திச்ச தர்மர் என்ன கேக்குறாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ போர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த பாவத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இந்த பாவம் தீர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க கிருஷ்ணான்னு சொல்லி கேக்குறாரு. இந்த கேள்விக்கு சரியான பதில பீஷ்மரால தான் அளிக்க முடியும் தர்மா. வா நம்ம ரெண்டு பேரும் பீஷ்மர் கிட்ட போயிட்டு இதை கேட்கலான்னு சொல்றாரு கிருஷ்ணர். பீஷ்மர் கிட்ட போயிட்டு அவங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க. அப்ப பீஷ்மர் சொல்றாரு, தர்மா உன் கூட இருக்கிறது தான் கடவுள். அவரையே வச்சுக்கிட்டு நீ இந்த கேள்வியை என்ன கேக்குற? இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கண்ணனோட குணங்களை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சின்ன கதையை சொல்றேன், கவனமா கேளுங்க சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 10வது நாள் போர் இருக்குங்க. அன்னைக்கு கௌரவ படைகளுக்கு தலைமை தாங்கி பீஷ்மர் போருக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்ப அவரை சந்திக்க வந்த துரியோதனன், உங்களை எல்லாருமே பெரிய பலசாலின்னு சொல்றாங்க, உங்களை பார்த்தா பரசுராமரே நடுங்குவாருன்னு சொல்றாங்க. ஆனா உங்களால பாண்டவர்கள்ல 5 பேர்ல ஒருத்தரை கூட ஒண்ணுமே செய்ய முடியல. அப்பனா நீங்க வேணும்னே எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்றீங்கன்னு தானே அர்த்தம். இன்னைய போர்ல நான் தோத்ததுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், நீங்க எனக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு அநியாயமா துரியோதனன் பீஷ்மர் மேல பழிய போடுறாரு. அதனால கோபமுற்ற பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, அஸ்தினாபுரத்தை நான் காப்பேன்னு சொல்லிட்டு என் தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் காத்துட்டு தான் வரேன். நீ சொன்னதுனால இன்னைக்கு ஒரு சபதம் செய்யறேன். இன்னைக்கு நடக்கிற யுத்தத்துல நடக்க போறத மட்டும் பாரு. இன்னைக்கு நான் செய்ய போகும் யுத்தத்தை பார்த்து குருஷேத்திர போர்ல எந்த நிலையிலையுமே நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் சபதம் செஞ்ச கிருஷ்ணரையே நான் ஆயுதம் ஏந்த செய்வேன். அப்படி செய்யலனா நான் கங்கை மைந்தனே இல்லைன்னு சொல்லிட்டு போருக்கு கிளம்பி போறாரு. சொன்னது மாதிரியே கடும் கோபத்தோட போர் புரியறாரு. எதிர் தேர்ல வந்த கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் மேல அம்பு மழைகளை பொழிஞ்சுக்கிட்டே இருக்காரு. நான் ரொம்ப தீவிர விஷ்ணு பக்தன். கிருஷ்ணர் மேல காயம் ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டேவும் என்னோட கோபத்தினால ஏகப்பட்ட அம்பு மழைகளை பொழிஞ்சேன். ஆனா கிருஷ்ணரோ கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாம சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா நான் வீசிய அம்புல ஒரு அம்பு நழுவி அர்ஜுனர் மேல பட்டு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. இந்த காட்சியை கண்ட கிருஷ்ணருக்கு கோபம் வந்து தேர்ல இருந்து குதிச்சு தேரோட சக்கரத்தையே ஆயுதமா ஏந்தி என்ன தாக்க வந்தாரு. அப்போ நான் கிருஷ்ணர் கிட்ட கேட்டது, துரியோதனா செய்யறது தர்மத்துக்கு புறம்பானது. பாவம்னு தெரிஞ்சும் வேற வழியே இல்லாம அவனுக்கு துணையா நின்று அவனோட பாவத்துல நானும் பங்கு எடுத்துக்கிற மாதிரி ஆயிருச்சு. உன்னோட கையில இருக்க சக்கரத்தால எனக்கு மோட்சம் கொடு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நான் வணங்கி வேண்டி நின்றேன். அந்த சமயம் பார்த்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்த அர்ஜுனர் பதறி போய், என்ன கிருஷ்ணா காரியம் செய்யற? ஆயுதம் ஏந்த மாட்டோன்னு சத்தியம் பண்ணியே, நீயே இப்படி ஆயுதம் ஏந்து நிக்கிறியே, சத்தியத்தை இப்படி மீறலாமான்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, சத்தியம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அர்ஜுனா, நான் கிருஷ்ணர் பாதத்துல சரண் அடைஞ்சிட்டா என்ன ஆனாலும் கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையில நீ என்ன சரண் அடைஞ்சிட்ட. உன்னை காக்கிறத சத்தியத்தை காக்கிறதான் வரும்பொழுது உன்னை காக்கிறது தான் எனக்கு முக்கியம். சத்தியத்தை மீறது ஒன்றும் அப்போ தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை விளங்குச்சு. என்னன்னா, துரியோதனன் கிட்ட நான் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக, அதாவது கிருஷ்ணரை நான் கையில ஆயுதம் ஏந்த வப்பன் அப்படின்னு நான் சொன்னதை காப்பாத்துறதுக்காக தான் கிருஷ்ணர் ஆயுதத்தை ஏந்தி இருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்னங்க புரியுது? பக்தனுக்காக தான் கிருஷ்ணர் அவரோட வாழ்க்கையவே முழுசா அர்ப்பணிச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம்னு கடவுளை முழுமையா நம்பி அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தோம்னா உங்களை எப்படியாவது அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்து உங்களை காப்பாத்துவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.